ஓம் முருகா, குரு முருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, சண்முகனே, சடாசனே, என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐங்கிரியும் வேல்காக்க சுவாகா. நாம் அருணகிரி சுவாமிகள் முருகரை பற்றி பாடிய பாடலிலே அற்புதமான ஒரு கருத்தினை இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். இது பாடல், அதாவது திருப்புகழ் முத்தைத்தரு என்று சொல்லக்கூடிய ஒரு பாடல். இந்த பாடலிலே என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், முதலிலே தேவயானையின் அழகை சொல்லுகிறார். தேவயானையினுடைய முருகருடைய மனைவி தேவயானை. அந்த தேவயானை பல்லழகை சொல்லுகிறார். அடுத்து சிரிக்கின்ற அந்த அழகை சொல்லுகிறார். அடுத்ததாக, முருகா நீ வேல் ஏந்திய அழகோ ஒரு சிறப்பழகு. அது மட்டும் இல்லை முருகா, மோட்சத்துக்கு விதையாக இருப்போம் நீதான். உன்னை வணங்கினால் மோட்சத்துக்கு விதை கிடைக்கும், ஞான குரு அல்லவா என்று முதலிலே தேவயானை அழகை சொல்லி, இரண்டாவது முருகரின் அழகை சொல்லி, அதற்கடுத்து மோட்சத்துக்கு விதையாக இருக்கிற முருகா என்று சொல்லி, சிவனுக்கே அப்பனுக்கே ஓம் என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை உபதேசித்தவன் நீ அல்லவா என்று முருகனின் பெருமையை சொல்லி, அடுத்து முருகா உன்னை பிரம்மா திருமால் 30 முக்கோடி தேவர்களெல்லாம் பணிந்து நின்றார்கள் முருகா என்று அவருடைய புகழை சொல்கிறார். அது மட்டுமல்ல, அடுத்ததாக அவருடைய மாமனார் இருக்காரே பெருமாள், அவருடைய பெருமையை சொல்கிறார். ராவணன் இருக்கிறானே, அவனுடைய 10 தலையும் சிதறி விழ அம்பை விட்டார் ராமர். மந்திரமலையை மத்தாக கொண்டு பார்க்கடல் கடைந்தவர். சக்கர ஆயுதம் ஏந்தி பகலை இரவாக்கி அற்புதத்தை செய்தவர் கிருஷ்ணர். அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டியவர். அப்படிப்பட்ட பெருமாளுடைய மருகனே, அவரே பாராட்டும் மருகா முருகா, திருமால் பாராட்டும் பரம்பொருளே முருகா, என்னை காப்பாற்றும் நாள் ஒன்று இருக்கிறதா என்று சொல்கிறார். அதற்கடுத்ததாக சூரபத்மனோடு செய்த சண்டையை பற்றி ஒரு கருத்து சொல்கிறார். தித்தித்தைய என்னும் தாளத்துக்கு சிலம்பணிந்து காளி நாட்டியம் ஆடினால் அம்மா ஒன்று. இரண்டாவது, கழுகுகள் பேய்கள் எல்லாம் சேர்ந்து அங்கே ஆடியது. பார்வதி நடனம் ஆடிய போது இந்த பேய்களும் நடனம் ஆடியது. பைரவர்கள் அவர்களும் கூத்துக்கு ஏற்ப தொக்கு தொகு தொக்கு தொகு என்று சொல்லக்கூடிய திரிகடக தாள ஓசையை சொன்னார்கள் என்று அந்த ஓசையை சொல்லுகிறார். அதற்கடுத்ததாக கோட்டான்கள் குக்கு குகு என்று குழறியதாம், குத்தி புதைந்தது புகுந்தது, பிடி அசுரர்களை அழியுங்கள் என்றெல்லாம் சொல்லி கொன்று, முருகா நீ சூரபத்மனோடு போர் புரிந்த அந்த செய்தியெல்லாம் சொல்லி கிரௌஞ்சமலையெல்லாம் தூள் தூளாக அழித்தாய். இது கூட தர்மத்தின் வழியிலே தான் நீ போர் செய்ய வல்லவன் என்று சொல்லி இந்த பாடலிலே இத்தனை சிறப்புகளை சொல்கிறார். முதலிலே தேவயானை அழகு, அடுத்து முருகர் அழகு. முருகர் மோட்சத்துக்கு காரணமாக இருக்கிறார். சிவனுக்கு ஓம் எனும் மந்திரம் சொன்ன முருகா, 30 முக்கோடி தேவர்களும் பிரம்மன் திருமாலெல்லாம் உன்னை தேவரும் பணிந்து வணங்கக்கூடிய முருகா, ராவணன் தலை சிதறிய அந்த சிறப்பை உடைய ராமர், மந்திரமலையை பார்க்கடல் கடைந்த அந்த பெருமாள், சக்கர ஆயுதத்தை கொண்டு பகலிரவாக்கிய பெருமாள், அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டிய பெருமாள், இப்படி மிக சிறப்புகளை உடைய பெருமாளே உன்னை பாராட்டிய நீ ஒரு பெரிய பரம்பொருளை என்று சொல்லி, என்னை காப்பாற்றம் இருக்கிறதா என்று சொல்லி, காளியினுடைய நடனத்தை சொல்லி, பைரவர்கள் அந்த தாளம் சொல்லி, இப்படி அது மட்டும் என்ன கோட்டான்கள் எல்லாம் இந்த அரக்கர்களை கொண்டபோது, அசுரர்களை கொண்டபோது நீ கிரௌஞ்சமலையெல்லாம் தூத்துளாக்கிய முருகா என்று அவருடைய வெற்றி சிறப்பையும் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது பாட்டை பார்க்கலாம். முத்தை தருவத்தி திருநகையாத்தி கீரை சத்தி சரவண முத்தி கொருவித்து கொருவரையன ஓதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 மூவர்க்கு அமரரும் அடி பேன 10 தலை தத்த கனைதொடு ஒற்றை கிரி மத்தை பொறுதொரு வட்ட பகல் வட்ட தீரியில் இரவாக பக்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தொடு ரட்சி தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுர நித்த பதம் வைத்து பயிரவி திக்கொட்க நடிக்க கழுதொடு கழுதாட திக்கு பரி அட்ட பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்த பௌரிக்கு திரிகடக என ஓத கொத்து பறை கொட்ட கலமிசை குக்கு குகு குக்கு குகு குத்தி புதை குக்கு பிடியன முது போகை கொட்புற்ற நட்புற்றவனரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து பட ஒத்து பொறவல பெருமாளே
வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் முருகா குரு முருகா அருண் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாசனே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க. ஓம் ஐம் கிரீம் வேல்காக்க ஸ்வாஹா. வெற்றிவேல்